வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் அருமையான வெண்டைக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். வேர்க்கடலை வெண்டைக்காய் கூட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் இப்படி பிடிச்சா எவ்வளோ வரும் அந்த அளவுக்கு 2 பிடி வேர்க்கடலை எண்ணெய் சட்டி காஞ்சதும் அதில் கொட்டிட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சு தோலை சுத்தம் பண்ணிவிட்டு கொரப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, தோலை சுத்தம் பண்ணியாச்சு. இனி நாம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா பார்த்தீங்களா, நல்லா அழகாக கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை வச்சாச்சு. அது நல்லா காஞ்சிருச்சு. இதில் 4 ஸ்பூன் கடலெண்ணெய் இருக்குது. இதை ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ நாம் இது கூட 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை. இதை நாம் நல்லா வதக்கிடலாம். நம்ம கடுகோடவே ஜீரகத்தை உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டோம்னா அது கருகி போயிடுது. அதனால தான் நான் என்ன செய்கிறது அப்படின்னா, மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு அது மேலே இந்த கருவேப்பிலை, இந்த உளுந்தம்பருப்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டோம்னா அது கருகாது. இதோடு சேர்ந்து அழகாக வெந்து நல்லா கமன்னு நல்ல வாசத்தை கொடுக்கும், டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் நான் இப்படி போட்டுக்கிறது. வெங்காயம் வதங்கி வர்ற நேரத்தில் ஒரு முழு பூண்டு தோலை உரிச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் நான் இதில் 1/2 கிலோ வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காய்க்கு நான் 1/2 டீஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடலாம். வெண்டைக்காய் பொதுவாக குளிர்ச்சி தன்மை உடையது. அது நல்லா சளி மாதிரி வளவளப்பாக இருக்கும். இது வதக்க இதெல்லாம் சரியாயிடும். இதில் ஃபைபர் நிறையா இருக்குது, நார்ச்சத்து நிறையா இருக்குது. நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும். கொழுப்பை கம்ப்ளீட்டாக அது குறைச்சி எடுத்துரும். மூளையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும், ஞாபக சக்தியை கொடுக்கும் சொல்லுவாங்க. இது மாதிரி வெண்டைக்காய் நிறையா சாப்பிட்டா நல்லா கணக்கு போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது அந்த பிரெயினை ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கும். உடலில் அந்த ஹீட்டு இல்லாமல் குளிர்ச்சி தன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி வெயில் காலத்தில் வெண்டைக்காயெல்லாம் சாப்பிட்றது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெண்டைக்காயை பச்சையாக கூட நாம் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, நாங்கள்லாம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை முழுசாகவே இப்போ கட் பண்ணியிருக்கிறோம். முழுசாகவே என்ன செய்வோம்னா இதெல்லாம் உடச்சி எடுப்போம். உடச்சி பீஸாக வாழைப்பழ தோல் உரிக்கிறது மாதிரி அந்த மேலே உள்ள அந்த பச்சை கலராக இருக்குது பார்த்தீங்களா தோல், அதை பிச்சு அழகாக உரித்து எடுத்துகிட்டு அதில் வரிசையாக பல்வரிசை மாதிரி அழகாக வரிசையாக இருக்கும். அந்த இதை எடுத்து பச்சையாகவே சாப்பிடுவோம். அது ஒரு ருசியாக நல்லா இருக்கும், டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் சும்மாவே நாங்கள் அதை உடச்சி அந்த விதையை சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். என்னதான் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்த்துருந்தாலும் காரம் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்காது. இப்போ நம்ம இந்த மிளகாய் தூள் ரொம்ப காரமாக உள்ளது அப்படிங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் தான் நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக இது கூட மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். சிம்மிலையே தான் வச்சு செய்யணும், இல்லைன்னா கருகு நல்லாட போய் வந்ததும் பொறுமையாக நம்ம இதெல்லாம் வதக்கி செஞ்சோம்னா நல்ல வாசமாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எல்லாமே கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. அந்த பச்சைத்தன்மையும் இருக்குது. குழந்தைங்களுக்கு பொதுவாக எண்ணெயில் இந்த வெண்டைக்காயை போட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வறுத்து கொடுக்கணும். அதுதான் பிடிக்கும். வறுத்துட்டோங்கையில் அதில் உள்ள சத்து 3/4 பங்கு அளவுக்கு அது போயிடுது. அதில் என்ன சத்து கிடைக்குது?
கொஞ்சமாவது இந்த பச்சைத்தன்மையோடு நம்ம வந்து சாப்பிட்டா தான் அதில் உள்ள சத்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும். அதனால் இன்றைக்கி நான் வந்து இந்த பீனட் பட்டர் போட்டு அப்படியெல்லாம் செய்கிறேன். அப்படி செஞ்சோம்னா நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் செய்கிறேன். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் கொடுங்க. இப்போ நாம் வேர்க்கடலை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, குறப்பா அந்த பவுடரை அப்படியே கொட்டியாச்சு. இந்த வறுத்த வேர்க்கடலை பவுடரே வந்து உங்களுக்கு நல்ல வாசத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இது கூட நாம் கொஞ்சம் தேங்காய் துருவலையும் போட்டு அப்படி வந்து வதக்கி லைட்டாக வதக்கணும், அதிகம் வதக்க வேண்டியதில்லை. இதை அழகாக நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக ஒரே நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா போதும். நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நல்ல வாசத்தையும் கொடுக்கும், அதிக சத்துக்களையும் கொடுக்கும், டேஸ்டியவும் கொடுக்கும். எல்லாருக்குமே உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். செஞ்ச வேர்க்கடலை வெண்டைக்காய் கூட்டை வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்தாச்சு. இப்போ நாம் டேஸ்ட் பார்க்கலாம். செம்ம வெண்டைக்காய் கூட்டுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு டேஸ்டியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.